அனைவருக்கும் வணக்கம். ஆர்எஸ் செராமிக்ஸ் திருநெல்வேலி சுப்பிரமணியன் பேசுகிறேன். நான் வந்து டைல்ஸ் வேறு பண்ணிகிட்டு இருக்கிறேன். கோயிலில் வந்து நான் வந்து உழவர பணிக்கு வந்து நான் வந்து ஆலயத்துக்கு வந்து போவேன். அதுபோக நான் வந்து சமூக சேவை சோசியல் சர்வீஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து சின்ன பிள்ளைலேருந்து ஆர்வம் உண்டு. என்னென்னா வந்து எங்கே கோயிலில் வந்து அன்னாரம் பண்ண போனால் பணி செய்ய போகிறது, கோயில் ஆலயம் சுத்தப்படுத்துறது, அப்புறம் ஏதாவது யாசகத்தில் வந்து ட்ரெஸ்ட்டில் வந்து குழந்தைங்க இருப்பாங்க, அந்த குழந்தைங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு ரூபா தேவைப்படும், ட்ரெஸ்ஸு தேவைப்படும். அது என்னால் கொடுக்க முடியாத விட பிறரிட யாசகம் பண்ணி நான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து திருநெல்வேலியில் வந்து எனக்கு வந்து ஒரு தெரிஞ்ச நண்பருடைய பாட்டியம்மா வந்து என்னை வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பண உதவி தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் என்னோடய நண்பரை கான்டாக்ட் பண்ணேன். என்னோடய நண்பர் கோயம்புத்தூர் இருக்கார். அவர் பேர் சிவராஜ். சிறு சேவை அறக்கட்டளை மூலமாக இந்த மாதிரி என்னென்னா மருத்துவ உதவி பண்ணுறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி பாட்டியம்மா கீழே இருந்தாங்க, அவங்க யாருமே இல்லைன்னு சொன்னேன். அவங்க முறையாக அதை விசாரித்து அந்த பாட்டியம்மாக்கு ஒரு 10,000 வந்து நிதி கொடுத்தாங்க. அதுபோக நான் வந்து என்னோட கோயிலில் வந்து பணி செய்யக்கூடிய ஆள் வந்து பேர் வந்து சங்க கணேஷ், திருநெல்வேலியில் வந்து சுத்தம்பள்ளியில் இருக்கிறாரு. அவருக்கு வந்து என்னென்னா வந்து டயாலிஸ் பண்ணுறாங்க. 2 முறை வாரத்துக்கு வந்து நான் வந்து டயாலிஸ் பண்ணி அவருக்கு கிட்னி வந்து அவர் ஒய்ஃபோட கிட்னி எடுத்து அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கும் நான் வந்து சொன்னேன் அவங்கள்ட்ட. உடனே அந்த சிறு சேவை பண்ணுவாங்க. அந்த சங்கரநேசருக்கு நான் வந்து 10,000 2 தொகையாக கொடுத்தாங்க. இந்த சிறு சேவைகிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, மாதந்தோறும் ஒரு ஆள்கிட்ட 100 ரூபா கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பணத்தை வாங்கி யாருக்கு இந்த மாதிரி கேன்சர் நோய் இருக்குது, யாருக்கு இந்த டயாலிஸ் பண்ணுறாங்க, அந்த முறையாக அணுகுமுறையை விசாரித்து அந்த ஹாஸ்பிட்டலு ரிப்போர்ட்டு இந்த இதெல்லாம் வந்து வாங்கி அது கரெக்டாக ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அந்த தொகை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. நானும் இந்த அமைப்பில் இருக்கிறேன். என்னோடய நண்பர்கள் சொந்தக்காரங்க சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த சிறு சேவை அறையில் வந்து என்னென்னா வந்து யார் பண்ணுறாங்கன்னா கோயம்புத்தூரில் சரவணகுமார் சார் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நான் இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி தரேன். நானும் இந்த மாதிரி சமூக சேவை பண்ணேன். மற்ற எல்லாருமே இதில் எல்லாருமே சேர்ந்து நம்மளும் சேர்ந்து செய்வேன்னா ஒரு மாதம் வந்து ஒரு 30 பேர் நபர் பணம் கொடுக்குறாங்க. இன்னும் வந்து அதிகப்படுத்தணும். நம்ம வந்து மாதம் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு 100 ரூபாங்கிறது சின்ன தொகை தான். அதனால் எல்லாருமே வந்து 100 ரூபாய் கொடுத்து இந்த சிறு சேவை அறக்கட்டளை மூலமாக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக நம்ம வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம அந்த பணத்தை வந்து செய்யணும்னு சொல்லி தாழ்மை நினைக்கிறேன். வணக்கம்.